நான் ஏதாவது குடிக்கணும். குடி. ஏய் நோ 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 ஸ்டாப். இத குடிக்கிறதுக்காக நாம இங்க வரல. பின்ன சுட சுட டீ குடிக்கிறதுக்கு. சுட டீயா? इतनी गर्मी में चाय? இந்த வெயில்ல போய் டீயா? ஸ்டவ்வே இல்ல, எங்க எடுத்துட்டு போறான் இவன்? அது என்னடி பண்றான் இந்த ஆளு? தெரியல. என்னடி இது? வேகிற வெயில்ல சுட சுட டீ இப்படி ரசிச்சு குடிக்கிறா? வெயில் தாங்க முடியலடி. என்ன அவன் நம்மள விட மாட்டானா? சூப்பர் ஸ்டார் மாதிரி. இவன் வழி தனி வழியா இருக்கும் போல இருக்க. एक चाय दो। இவன் கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பொண்ணை விட ரொம்ப அட்வான்ஸா போறான். உச்சி வெயில உட்காந்து உறிஞ்சிரான் பாரு. पैसे அந்த லड़की கிட்ட வாங்கிக்கோ. ஏய் நான் எது கொடுக்கணும்? நேத்து நீ என்ன ஏமாத்தன 2000 இப்ப இந்த டீயோட முடியாது. நான் ஏறி வந்த வண்டி ரெண்ட், அதுக்கு மேல டென்ட், என் பெட், ஒட்டக்க ஃபுட் எல்லாத்துக்கும் நீ தான் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து நீ எனக்கு அல்வா கொடுத்ததுல ஹர்ட் ஆயிட்டேன். அதுக்கு ஒரு 1000 எக்ஸ்ட்ரா. ரிவெஞ்சுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. ரிவெஞ்ச் இவனது இல்ல எந்த பணம் ஜர்க்கு பத்தல போல இருக்கு. ரனன் ஜர்க்க செட் பண்ணிட்டு வரேன். हेलो 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 तुम लोग कुछ काम करना, जोर से करना, मारना है, बहुत मारना है. मैं पैसे दूंगा, बहुत पैसे दूंगा. करेंगे। अरे छोड़ो, मुझे नहीं, उसको मारना है. ஐயோ, அந்த பொண்ணை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தியா? மாரோ குச்சு கரோன்னு சொல்றான்ல, அவனுங்க குச்சு கரோ தான் பண்றானுங்க. நடக்குது. ஏதோ ஒன்று வாங்கிட்டு காப்பாத்துப்பா. நானே பெரிய ராக்கெட், கோட்டையில எனக்கு அல்வா கொடுத்துட்டு என் 2000 ஜாக்கெட் போடுறீங்களா? நான் வரல. எப்பா அந்த பணத்தோட இப்ப ஃபைட் பண்றதுக்கு சேர்த்து கொடுக்கறேன், காப்பாத்துப்பா. என்ன பையா, என்ன நடந்துச்சு? பாப்பாக்கு இன்னைக்கு கலர் எல்லாம் போய் கருப்பா இருக்கும். ஜஸ்ட் மிஸ். கருப்பாயி கருப்பு போயிருக்குமா? பாப்பா எங்க? சமயத்துக்கு உன் பையன் வரலனா எங்க பாப்பாவை அவனுக்கு. புரிஞ்சது. உங்க பாப்பா கையில ஒரு பாப்பா கொடுக்க ஏற்பாடாயிருக்கும். இப்படி எழுதி கண்டினியூ ஆச்சுன்னா என் பேக்ல இருக்க கேஷ் எல்லாம் ஜம்ப் ஆகி உன் பையன் பாக்ஸ்ல டம்ப் ஆயிடும். இது பாக்ஸ் இல்ல, ஏடிஎம். எல்லாரும் பணத்துக்காக ஏடிஎம்க்கு தான் போவாங்க. ஆனா இந்த ஏடிஎம் என் கூடவே வரும். இது பணத்தை உள்ள வாங்குமே தவிர வெளிய அனுப்பாது. பையா உன் பையன் எனக்கு வேணும். நீ அந்த டைப்பா? இந்த கன்னி பொண்ணுங்களை கூட்டிட்டு சுத்தினா எப்ப கன்னி வெடி வெடிக்கனே தெரியல. மொத்த டூருக்கும் வாழை எங்க கூட இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். கொஞ்சம் எடுத்து சொல்லியா ப்ளீஸ்? சரி, ஆனா ரேட் கொஞ்சம் அதிகமா. எவ்வளவுனாலும் பரவாயில்ல. எதுக்கு நீ உன் மேடத்து கிட்ட கேட்டு வா. அதுக்குள்ள நான் பையாவை கெஞ்சி ஒத்துக்க வைக்கிறேன். ஐசே எதுக்கு சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடாமா. சரியா? டன். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ஆனா என்ன வேலை கொடுத்தாலும் அவன் செய்யணும். ஓகே. டம்மிய கூப்பிடு. ஏய் வா. ஓடு. ஏய் தெய்வா. இரு ஒன்னு வெச்சுக்கிறேன். வாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். டீல் ஓகே. போலாமா? அப்படினா இந்த டெசர்ட்ல ஒரு ராத்திரி அவன் கூட அரேஞ்ச் பண்ணு. பையா இனி பாதயாத்திரை. என்ன இவ்வளவு பெருசா ரேட்டா? 1 hour நடந்தாகணும். இவனுக்கு நரம்பு நட்டுக்குச்சு. இனிமே நாயனை வாசிக்க வேண்டியதுதான். ஏப்பா பாலைவனத்துல எங்க வேணாலும் டென்ட் போட்டுருக்கலாம்ல. 1 கிலோமீட்டர் நடத்தியே கூட்டு வந்து டென்ட் போட்டுருக்கேன். இங்க ஏதாவது விசேஷம் இருக்கா? விடியற நேரத்துல இங்கிருந்து சன்ரைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் அல்லக்கை, தண்ணியை வேஸ்ட் பண்ணாத. கொஞ்சம் தண்ணி வேணாலும் இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் எல்லாம் தொங்கி போயிடும். மிஸ்டர் சக்தி, நான் படத்துக்கு போறேன். துணைக்கு வரட்டா? அதெல்லாம் வேணாம். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் நான் குளிக்கிறதுக்கு 2 பக்கெட் சில்லுன்னு தண்ணி வேணும். ஐசே, இந்த டெசர்ட்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல குளிக்கிறதுக்கு 2 பக்கெட் தண்ணி வேணும்னா எப்படி? அது அந்த ஆள் தான் யோசிச்சு முடிவு பண்ணும். முடியாதுன்னா முடியாதுன்னு ஒத்துக்க சொல்லு, விட்டுடுவோம். இந்த பாப்பா நம்ம பையாவால முடியாதது முடிச்சு வைக்காததுன்னு எதுவும் இல்ல. என்ன கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஒரு பக்கெட் தண்ணி 500 ரூபாயா? 5000. ஜமாடியோ, என்னது பக்கெட் தண்ணி 5000? ஐசே, இது பகல் கொள்ள ஐசே. குளிக்கிறத மறந்துட்டு சென்று தச்சிக்க, அதான் சீப். நத்திங் டூயிங். பணத்தை கொடு.
விடியறதுக்குள்ள எப்படி கொண்டு வரான்னு பார்க்கலாம். அப்ப டிக்கெட் இப்ப பக்கெட் கட்டு கட்டா கேஷ் அமுக்குறான். இந்த பாரு பையா, இவன் இப்படியே புலம்பிட்டு இருந்தா அப்புறம் நான் ஹர்ட் ஆயிடுவேன். வேண்டாப்பா, நீ ஹட்டானா எங்க பர்ஸ் ஃபட் ஆயிடும். இஸ்மாயிலே கொண்டாட்டான். இந்த வேட்டைக்காரன் பணத்துக்காக என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் போல இருக்கு. பாவம், ராத்திரி எல்லாம் நடந்து நடந்து 2 buckets வாட்டர் கொண்டு வந்திருக்கான். 10,000 வாங்கினாலும் பக்கா வேலைக்காரன் தான். டாமி, என்ன பாக்குற? என்னாச்சு உனக்கு? கொன்னிங் ஃபெலோ, உன்னை என்ன பண்ற பாரு. டப்புனே போல இருக்கு. இங்க இருந்த தண்ணியை கொண்டு வந்து வச்சிட்டு எங்க கிட்ட 10,000 வாங்கிட்டியா? யூ லயர், கொன்னிங் ஃபெலோ, சீட். நான் ஒண்ணு உங்களை சீட் பண்ணல. பக்கத்துல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம போனது உங்க அறிவு கெட்டத்தனம். தெரிஞ்சு சொல்லாம விட்டது என் அறிவாளித்தனம். இப்ப புரிஞ்சிடுச்சுல? நின்னு குளிக்க வேண்டாம், நீ இந்திய குளிக்கலாம். போய் குதிங்க. ஐசே, உன் கேஷ் மொத்தத்தையும் வழிச்சிர போறான். டாமி, எனக்கு இந்த இடம் பிடிக்கல. லெட்ஸ் சேஞ்ச் தி பிளேஸ். மேப் எடுத்துட்டு வா. அப்பா டாமி, ஏன் சாமி ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட போல இருக்கு. ரொம்ப ஆயிட்ட. ஒரு 1000 வெட்டு. நான் அட்டனால உனக்கு பணம் கொடுக்கணுமா? அட்டு உனக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் கொடுத்தே ஆகணும். திட்டினா இன்னொரு 1000 ஏறும். இது ரெண்டும் கேட்டான் தான். கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட் கூட இன்னும் முடியல சார். மயிலாப்பூர் கூட்டிட்டு போற மாதிரி ஜாலியா ஜெய்ப்பூர் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் எதுக்கு வந்தோம்னு சொல்லுங்க சார். 30 years டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். டாப் சீக்ரெட்டை லீக் பண்ண கூடாது. ஏன் ஒருத்தங்கிட்டே லீக் பண்ணுங்களேன் சார். டியூட்டில நான் ரொம்ப சின்சியர். கட்னா பொண்டாட்டியே கழட்டி விட்டுவேன். எதை எப்ப எங்க லீக் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த டாப் சீக்ரெட்டா கொஞ்சம் பொத்திக்கிட்டு வரியா? பொத்திட்டேன் சார். அது பாகிஸ்தான். Hey, what are you doing? Hey, hey. You're not nonsense. Go on. How are you, Mahadevaraya? Janaki Verma, and the Rudra Solata Kutra. No. Not Janaki. Jackie. Jackie the Great. ஜாக்கி, இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா? I know. ருத்ர சுலத்துக்காக வந்திருக்கார் இந்த ராயர். வந்த மனுஷங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் வள்ளல் இல்ல. You understand? I'm a businessman. What's your offer? என்ன வேணும் உனக்கு? எங்க பூர்வீக சொத்து, அரண்மனை, வம்சாவழியா சேர்த்து வச்சிருக்கமே, வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் தந்துறேன். அந்த ருத்ர சோளத்தை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். மகாதேவா, உன் சொத்தோட மதிப்பு எனக்கு தெரியும். அந்த ரேட்டுக்கு ருத்ர சோளத்தை கொடுக்கறது கரெக்டான டீலா எனக்கு தோணல. ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீ செஞ்ச அநியாயத்தையும் துரோகத்தையும் மறந்துட்டு கை கூப்பி தன்மானத்தை விட்டு வந்து கேட்கிறேன். ப்ளீஸ், அந்த ருத்ர சோளத்தை கொடுத்துரு. வேணும்னா அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்க. உலகத்துல எந்த மதிப்பும் இல்லாதது உயிர் மட்டும்தான். அத உன்கிட்ட இருந்து எடுக்கிறதால குச் ஃபாயதா நஹி. ஏற்கனவே அக்கவுண்ட்ல ஏகப்பட்ட பாவம் சேர்த்து வச்சிருக்கேன். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சோச் கி பத்தாவுங்க. எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. யோசிச்சு சொல்றேன். ஓகே, பாய். ஏய், ஜானகி வர்மா, என்னடா இவன்?
ஹலோ தெய்வம் கேட்டில அசமாத்திரு. ஸ்ரீநகர்ல இருக்கிற ஒரே ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் இதுதான். ஓனர் தப்பு பண்ண சார்லி சாப்ளின் மாதிரியே இருப்பான். இத வரான் பாரு. ஆயே 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 మన காஷ்மீர் ஆந்திரா விலாசுக்கு ரண்டி வாங்கோ வாங்கோ. வாவ், உங்களுக்கு தமிழ் தெரியுமா? வேஷா. உங்க பேர் என்ன? பாஷா, பாபா, படையப்பா எல்லாம் கலந்த பாபு. பக்கெட்டுமா ஆப்பு ஒரிஜினல் பேர் சொல்லியா? என் ஒரிஜினல் பேர் ஆனந்த் பாபுங்க. ஊர்ல எல்லாரும் ஆனந்த்னு கூப்பிடுவாங்க. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாமுங்க. ரொம்ப ஓவரா பேசுற. இங்க எப்படி செட்டில் ஆன? எந்த ஒரு பெஸ்ட் வர்ஸ்ட் லவ் ஸ்டோரிங்க வாங்க சொல்றேன். இதுக்கெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கா? லாரி கிளீனரா இந்த ஊருக்கு வந்து இந்த ஹோட்டல் ஓனருக்கு ஒரே பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு என் பாட்டு கொடுத்தேன். இவன் எனக்கு ஆட்டு கொடுத்தான். இவங்க அப்பா ஆட்டு பொட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இவளுக்கு தாலியும் இவங்க அப்பனுக்கு துளியும் ஒரே நேரத்துல கட்டிட்டேன். இந்த ஹோட்டலை அப்படியே சுட்டுட்டேன். தெய்வம் பையா இவ ஆனந்த் பாபு இல்ல அருவ பாபு. அதேங்கப்பா என் பொண்டாட்டி நான் அப்படிதான் கூப்பிடுவா. சுப் ரஹோ படா. லவ்ங்கிற பேர்ல ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து லவட்டிட்டான். காதல் குருடு மட்டும் இல்ல குள்ளமும் கூட. அதுக்கு இவன் தான் எக்ஸாம்பிள். கரெக்ட். உங்க எல்லாருக்கும் காட்டேஜ் ரெடியா இருக்கு, வாங்கோ. பிள்ளைங்க இல்லாதவங்க காலேஜ்ல படுத்துப்பாங்க. பிள்ளைங்க இருக்கிறவங்க வெளியே விளையாடுவாங்க. ஏன் நீ விளையாடுறதுக்கு உனக்கு பிள்ளைங்க இல்லையா? அதுக்கு தான் ட்ரை பண்ணி. நாம கிளம்பலாயா? அப்படியா சார்? சங்கவே சங்கு ஊதியாச்சு. Good morning. மாமன் தான் ஊருக்கு கிளம்பி வர நான் போறேன். சன்னியாசி ராகவன் பேசுறேன் சார். சொல்லு ராகவன். அவங்க ஸ்ரீநகருக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டோம் சார். வெரி குட், குட் ஜாப். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். எஸ் சார். நாம இப்போ நம்ம ஊருக்கு போலியா சார்? இல்ல, காஷ்மீருக்கு போறோம். நீ ஈஜிப்ட்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்து பூஜை பண்ணதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பொண்ணு ஜெய்ப்பூர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு போயிட்டு தான் தகவல் வந்திருக்கு. நீ கொடுத்த 1 கோடிக்கு இந்த ஒரு விஷயம் போதும். ஃபர்தர் டீடைல்ஸ் நாளைக்கு தான் எனக்கு வரும். அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்லணும்னா 2 கோடி வேணும். என்ன பாக்குற? அந்த பொண்ணோட அப்பா என்ன ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நினைச்சியா? சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர். பணத்தை கொடு, சும்மா முறைக்காத. நம்மளை பத்தி தெரிஞ்சவன் எவனா இருந்தாலும் உயிரோட இருக்கக்கூடாது. ஸ்ரீநகருக்கு போய் தேடுங்க. நல்லா தின்னுட்டு எப்படி தூங்குறான் பாரு. நம்ம சத்தம் போடாம போய் அவனோட ஏடிஎம் ஓபன் பண்ணி நம்ம கிட்ட நமக்குன்னு பணத்தை இல்ல. நம்ம பணத்தை மட்டும் உன் பணத்தையும் சேர்த்து எடுக்கணும். வேகமா போ, சத்தம் போடாம வாங்க. ஓகே ஓகே மெதுவா. ஐயோ பெட்டி போடல. சீக்கிரம் ஓபன் பண்ணு. என்ன இது சத்தம்? பேக் பஞ்சர் அடிச்சு போல இருக்கு. பியூஸ் புடுங்கிக்கிச்சா? இவன் தான் ஃபர்ஸ்ட் தொட்டிருப்பான் போல இருக்கு. அதான் இப்படி புகையறான். ஏடிஎம் ஆச்சே. நைட் டைம் செக்யூரிட்டிக்காக கரண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமா ஏத்தி வைக்கிறேன். தொட்ட உள்ள கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி தீஞ்சு போயிடுவீங்க. சாம்பிள் டேஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, இனி பக்கத்திலே வர மாட்டாங்க. பக்கத்துல வந்துதான் கக்கை ஏறி போச்சு. இனிமே ஏன் வரான்? டாமி, ஏன் சாமி? என் பொட்டியை ஓபன் பண்ண ட்ரை பண்ணதுக்கு 10,000 உங்க அப்பா கொடுப்பானா? அதுக்குதான் ஷாக் கொடுத்துட்டியா? ஷாக்கு பனிஷ்மெண்ட், கேஷ் பெனால்டி. பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு இன்னொரு 1000 ரூபாய் தள்ளணும். என்ன விளங்குதா? டாமி 1000 கொடுத்துரு. கொடுத்துறேன். போலாண்டி. உள்ள இருக்கு, கொண்டு வந்துடுறேன். இவன் கொஞ்சம் ஓவர்ல. இவனுக்கு தான் அதிகமா அடிச்சிருக்கு. ஹலோ சங்கு, ஜில்லுன்னு இருக்கிற காஷ்மீர்ல ஹனிமூன் நடக்க வேண்டிய பிளேஸ்ல நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த லொல்லு இருக்கும். என்ன வேலையா வந்திருக்கானே தெரியல சங்கு. ये लड़की को देखा? नहीं எதையுமே செட் பண்ண மாட்டேங்கிறான். கட்ட பொண்டாட்டியே காட்டி விட்டு வாங்குறான். கன்றாவி பிடிச்ச பையன். நம்ம கஷ்டம் அவனுக்கு. என்ன தம்பி தமிழா? நான் அப்புறம் பேசுறேன் சங்கு. நீங்களும் தமிழா சார்? என்ன சைட்லிங்காக வந்திருக்கீங்களா? இல்ல, சைட் வாங்கலான்னு வந்திருக்கோம். யாரா அவன்? நீ எதுவும் ஹர்ட் ஆகாத. அந்த பார்ட்டி கொஞ்சம் லோக்கல். அனுபவம் பேசுது. என்ன விஷயம் சார்? நாங்க சும்மா ஒரு ட்ரிப் வந்துறோம். அந்த மாதிரி கொடுத்து வச்சவங்க நீங்க. எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஓ வைஃபோட வந்திருக்கியா? அவன் எங்க என்ன வர விட்டா பிரிச்சு தனியா தள்ளிட்டு வந்துட்டான் சார். ஐயோ. இந்த ஆல் தி பெஸ்ட். இந்த பேக் டைல ஏய் பிளேட் பாய், வந்து போட்டோ எடு. அவன் கத்திக்கிட்டு இருக்கான். சங்க இங்க தமிழ் இந்த கில்பான்ஸ்களை பார்த்தா ஒண்ணு கூட பெத்தவங்க பார்த்து வைக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியலையே. ஆல் ஜம்பிங் பேச்சஸ். இதுங்க ரொம்ப ஓவரா போகுது.
இதுங்க மூஞ்சிகளும் மேக்கப்பும் லிப்ஸ்டிக்கும். நான் அன்னைக்கே சொன்னேன் இதுங்க லொல்லு கேஸ் என்ன விட்டுருன்னு. வா ஐசே சேர்ந்து நில்லு வா. கூடவே ஒரு அல்லக்கை வேற. அவன் தானே அல்லக்கை மட்டும் இல்ல மொள்ள கண்ணம் முழுக்கு வாயன். எப்போது உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கிய? முதல் தடவை பார்க்கும்போதே அது உடைஞ்சு போச்சு. ஐசு இந்த வெதர்ல கூட ஏன் இவ்ளோ ஹாட்டா இருக்க? இந்த ஜித்தனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜர்க் கொடுக்கணும். கொடுத்துற வேண்டியது. வாங்க ஸ்னோக்கு போலாம். வாங்க. எவ்வளோ ஐஸ். யோ பையா நீ வந்து காட்ட மாட்டியா? பனிமலையில காட்டுறதுக்கு ஒண்ணும் இருக்காது. எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். போய் போட்டோ எடுத்துருவாங்க. அங்க போய் போட்டோ எடுப்போம். ஐயோ ஜாக்கிரதை, இது ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ். அந்த பக்கம் ஸ்னோ ட்ராப்ஸ் இருக்கு. ஆர் யூ ஓகே? இந்த போர்டை தாண்டி அந்த பக்கம் போக கூடாது. நிறைய ட்ராப்ஸ் இருக்கு. ரொம்ப டேஞ்சர். இவ்வளவு பெரிய போர்டு வச்சதுக்கு அப்புறம் நாங்க எதுக்காக போறோம்? நாங்க என்ன பைத்தியமா? அந்த பக்கம் ரொம்ப டேஞ்சர். ஐசே மேடம் அந்த என்ன பக்கம் போற பண்ண டேஞ்சர். எதுக்கு ரிஸ்க்? வா திரும்பி போயிடலாம். டாமி டெல் மீ. அந்த சக்தியை வீக் ஆக்குற பிளான் ஒன்னு போட்டிருக்கேன். என்ன பிளான் அது? நான் அங்க ஒளிஞ்சுக்கிறேன். எங்கேயுமே என்ன காணோன்னு கொலக்கத்தோட போய் அவன் கிட்ட சொல்லுங்க. அவன் என்ன தேடிக்கிட்டு வருவான். அப்போ அந்த ஸ்காஃப பாப்பான். அந்த ஸ்பாட்டுக்கு போவான். ட்ராப்ல மாட்டிக்குவான். நல்லா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுல? நம்ம பள்ளத்தாக்கு கவர்ச்சிங் மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்து திருப்பி அதை புடுங்கி ஆகணும். We will save him as a deal all cash back. ஓகே ஓகே சூப்பர் ஐடியா. கம் ஆன். அது ரொம்ப டேஞ்சர். Go ahead. சொன்னா கேளுங்க. அவன் வருவான். என்ன சுத்த முத்தம் தேடுவான். ஸ்லிப் ஆவான். சர் ரோல் ஆவான். ட்ராப்ல போய் விழுந்துருவான். சக்தி சக்தி ஐஸ காணோம். கண்ணாடியை கழட்டி பாரு, சுத்தி ஐஸ் தான் இருக்கு. நான் சொல்றது எங்க ஐஸ்வர்யா பத்தி. எங்க ஐஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. ஜோக் இல்லையா? நிஜம்தாயா? வந்து காப்பாத்தியா? வாயா ப்ளீஸ் வந்து காப்பாத்தியா? வா வா சீக்கிரம் வா. ஜல்தி அந்த பக்கம் தான். ஐஸ்வர்யா ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க போனா ஐஸ்? ஐஸ்வர்யா ஐசே ஐசே ஐஸ்வர்யா 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 மேடம் இங்க பாருடி. மேடம் மேடம்